Assalamualaikum, welcome back to my channel Jasmine Patel's Creation. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃப்ரைடே ஸ்பெஷல் ஜால்தா சோறு கோழி சமாவா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜால்தா சோறு செஞ்சிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. ஒரு கேரட், 2 ரம்பா இலை, 2 பச்சை மிளகா, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 சைஸ் பட்டை. அடுப்பில் தட்டி வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா சாமானையும் போட்டுடலாம். நான் போட்ட பிறகு நான் காட்டுறேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். நான் வதக்கின பிறகு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி நான் போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு உப்பு போடணும். இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன். இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டா பாருங்கள். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி போட்டுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்ட பாருங்கள். தண்ணி இது நல்லா மூடி போட்டு வச்சு கொதி விடணும். நல்லா கொதி வந்த பிறகு தான் அரிசி போடணும். இப்போவே அரிசி போட்டிங்கன்னா குழஞ்சிரும். இப்போ நல்லா கொதி வந்த பிறகு நான் காட்டுறோம். அதுக்குள்ளே சிக்கன் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ சிக்கன் போடுறேன் பாருங்கள். இது நல்லா மேக்னேட் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுருங்க. 1/2 அன் ஹவர் கழிச்சு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொதி வந்துடுச்சு. இப்போ அரிசி போடுறேன். நீங்கள் தாளிக்கும் போதே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுங்க. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். எல்லா அரிசியும் இப்போ போட்டுட்டேன். கடைசியாக ஒரு தடவை கிளறி விட்டுங்க. 20 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சிங்க. 20 நிமிஷம் கழித்து காட்டுறேன் உங்களுக்கு. சிக்கன் மேக்னேட் பண்ணி 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் போடுற பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சிக்கனையும் போட்டுட்டேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம சிக்கனை திருப்பி போடலாம். இப்போ மூடி போட்டு வச்சுட்டு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் திறக்கிறேன் பாருங்கள். மாஷால்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வாங்க சிக்கனை பார்க்கலாம். இப்போ சிக்கன் நல்லா பிரட்டிட்டு அதுக்கு வெங்காயம் தக்காளிலாம் போடலாம். 3 பெரிய பல்லாரி வெங்காயம், 1 தக்காளி, 1 பச்சை மிளகா நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுங்க. நல்லா கலந்துங்க. 1 கைப்பிடி அளவு புதினா மல்லி, 1 சின்ன சைஸ் ரம்பா இலை. புதினா மல்லியை நல்லா உடச்சி போட்டுங்க. அப்போ தான் அரோமா சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிங்க. மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அப்போ தான் ஆனியன்லாம் நல்லா வேகும். 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் செம்ம ரெடி ஆகிடுச்சு. இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலே முடிஞ்சிடும். இது ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஜால்தா சோறும் சிக்கன் சமாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு தடவை செஞ்சு பார்த்தாலே வீட்டில் எல்லோரும் செஞ்சு சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டான ஃபுட் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.